ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனை உறவினர்கள் எல்லாம் தூக்கிச் செல்கிறீர்கள். அவரை கொண்டு போய் அடக்கிவிட்டால் அத்தோடு நீங்கள் அவனை விட்டும் பிரிந்து விடுகிறீர்கள். ஆனால் அந்த மனிதனை விட்டும் பிரியாதது எது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மனிதன் சாலிகான பிள்ளைகளை பெற்றெடுத்திருந்தால் அந்த பிள்ளைகள் செய்கிற ஒட்டுமொத்த இபாதத்திலும் பெற்றோர்களுக்கு பங்குண்டு. அந்த மனிதன் உயிரோடு வாழ்ந்திருக்கிற காலத்தில் கிணறு வெட்டுதல், பள்ளிவாசல் கட்டுதல் போன்ற நிரந்தரமான நன்மைக்குரிய காரியத்தை செய்திருந்தால் உலகத்திலே வாழுகிற மக்கள் அதில் பயன்பெறும் காலமெல்லாம் அதிலும் உங்களுக்கு பங்குண்டு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மரணித்து போன நபர்களுக்கு நாம தொழுதா அந்த கூலி அவர்களுக்கு கிடைக்காது, நாம நோன்பு வச்சா அந்த கூலி அவர்களுக்கு கிடைக்காது, நாம தர்மம் செஞ்சா அந்த கூலி அவர்களுக்கு கிடைக்காது. அவரவர்களுக்கு உரிய கூலி அவரவர்கள் உலகத்தில் வாழும் போது செஞ்சுக்கணும். பெற்றோர்களுக்கு மட்டும் விதிவிலக்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள்.